ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ 65 தாங்க. இந்த மழைக்கு நல்லா சூடாக நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வந்து கூட்டு பொரியல் அப்படி தானே செஞ்சுருப்பீங்க. இப்போ நம்ம வந்து 65 போட போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். நான் அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மசாலா ஓட்டுறதுக்காக கொஞ்சம் நான் வந்து மைதா மாவு சேர்த்துருந்தேன். அதை வந்து காமிக்க முடியல வீடியோவில். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஊறட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் போட்டு பாருங்கள். சிக்கனில் நம்ம போட்டு இருக்கு இல்லைங்களா 65 அதே மாதிரி தான் இருக்கும். மசாலா நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் வந்து போட்டோம்னா அந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் அளவாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போட்டு எடுத்துட்டேன். நல்லா 2 பக்கமாக நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்தோம்னா சூப்பராக வந்து வாழைப்பூ 65 நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு சிலர் வந்து வாழைப்பூவே சாப்பிட மாட்டாங்க. அது துவர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக வந்து குட்டீஸுங்கெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. இந்த மழைக்கும் நல்லா சூடாக இருக்கும். நம்ம எத்தனையோ வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே போட்டுருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஒரு டீ போட்டுட்டு இந்த ஒரு 65 போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா மதியானம் லஞ்சுக்கு சாம்பார் எதனா வச்சுட்டு அது கூட பொரியலோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நானுமே இருந்தது எல்லாமே வந்து 2 பேட்சாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டேன். எடுத்து நம்ம சூடாக வந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். சுபாவுமே நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன், சாப்பிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளானது தான். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. இனி சாப்பிட வேண்டியதான். நான் மீதி இருந்த வாழைப்பூ என்ன பண்ணிட்டேன், வாழைக்கூட்டும் வச்சுட்டு நம்ம அது கூடவே வந்து வாழைப்பூ 65 சைடிஷாக சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழைப்பூ வந்து சுகர் இருக்கிறவங்க வந்து வாரத்தில் ஒரு 2 டைம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா சுகரும் வந்து குறையும். அந்த லெவல் அந்த துவர்ப்புனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இதுவில் வந்து நம்ம உணவில் வந்து வாழைப்பூ எடுத்துக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.